ஐயா உண்டு. ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் பணியேறி பிழைத்த ஒரு தொழிலாளியை ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் 2 கால்களிலும் சுட்டு அவரை தன் வாழ்நாளில் உழைக்க முடியாதபடிக்கு ஊனப்படுத்தி இருக்கிற அந்த செயல் கொடுஞ்செயலாகத்தான் தெரிகிறது. நியாயம் யார் பக்கம் இருக்கட்டும். கள் இறக்கினார் என்பதற்கு ஆதாரம் எதுவும் இருக்கிறதான்னா கிடையாது. பொதுவாக நான் மேடையாக சொல்லுவேன், கல் இறக்கிறது தப்பு இல்லை. இத்தனை தெருவோரங்களில் வீடு வீடாக டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு மக்களை போதைக்கு அடிமையாக்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அறிவு கட்டாச்சு, உடல் கட்டாச்சு, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் போது கல் ஒன்றும் பேதம் கிடையாது. அதனால் நீங்கள் பதநீர் இறக்குங்க, அதற்கு அனுமதி கொடுங்கன்னு மேடையாக அடியேனும் வாதாடி கொண்டு தானே இருக்கிறேன். அவர் கள் இறக்கினார், கள் விற்றார் என்பது சாட்சிபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் என்பது கிடையாது. மேலும் ஒரு தொழிலாளிக்கு பலமே கைகால் தான். நாங்கள் ஐயாக்கிட்ட கேட்குறதே கைகால சுகத்தை தாரமையானு தான் கேட்பாங்க எல்லாரும். அப்படி அவர் பணியாறி பழைக்கிற ஒரு நிலையில் எது இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அங்கே ஒரு அதிகாரியை கூப்பிட்டு வச்சு எடுத்து தலையை வெட்டி விட்டாங்க, அதனால் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட 2 கால்கள் முட்டையும் 10 சுடுவீங்க. வேதனையாக இருக்குது. ஒரு காலில் சுட்டுனாலே அவருக்கு தெரியும், ரிவால்வர் இருந்தாலே அவர் நினச்சிருப்பாரு ஒரு போலீஸ்காரர்னு. நீங்கள் மஃப்டியில் தான் போயிருக்கீங்க. மஃப்டியில் போய் தான் அந்த பிரச்சனையை நீங்கள் கையாண்டிருக்கீங்க. உங்கள் மேலே நான் தவறுன்னு சொல்லலை, நீங்கள் ஒரு அதிகாரி, அதைத்தான் செய்வீங்க. ஆனால் அதுக்காக பாதிக்கிற அளவுக்கு 2 கால்களையும் சுட வேண்டுமா? அப்போ தொழிலாளிகள் எப்படி பிழைப்பது? இது சாதிய ரீதியான தாக்குதலா? ஐயா வைகுண்டர் இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து வருவதற்கு முன்பாக அனந்தபத்மநாபனாக இருந்து அந்த நீசங்கிட்ட சொன்னதே, என் மக்களை துன்பப்படுத்தாதேடா, கஷ்டப்படுத்தாதேடா, பனை கேட்டடிப்பான், பதநீர் கேட்டடிப்பான், கனத்த கற்கண்டு கருப்பு கட்டி கேட்டடிப்பான் எல்லாம் மேடையாக நாங்கள் சொல்லுவோம். அவன் நீசன் என்ன சொல்லி அடித்தான்? ஐயாவை அடிக்கும்போது ஷானான் கல்லேறி பயலேன்னு சொல்லி பிடிச்சி தான் பகவானை பிடிச்சி அடித்ததாக எங்கள் அகிலத்திரட்டு வேதம் சொல்லும். அதுபோல் இன்றைக்கும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி அவரை துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, கடந்த கலிகாலம் இன்னும் நிறைவுறாமல் கலிநீசத்தனம் முத்திப்போய் இருக்கிறது என்பதை தான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. தயவு செய்து அதிகாரிகள், நீங்கள் சில இடத்து பிடிக்க போனால் அதுக்குள்ளே துணையோடு போங்க, நிறைய ஆட்களோடு போங்க. இல்லை மஃப்டியில் தான் போய் நாங்கள் கடனை பிடிக்க போகிறோம்னா அதுக்கும் துணை ஆட்கள் இருக்கும் இல்லவா, அப்படியாவது போகலாம். தனிமையில் போய் நின்றுக்கிட்டு அந்த பிரச்சனையை கிளப்பும்போது அவர் பணியிலிருந்து வந்தவர், நீங்கள் யாருன்னே தெரியாமல் தான் அவர் தன்னுடைய இயலாமையை அவர் பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லியிருக்கணும், நான் நல்லா நீ இதை செய்யாத, வாங்காத, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அதையும் மீறி நீங்கள் ஒரு பணியேறி பிழைத்தவருடைய தொழிலாளிய வாழ்க்கையை கெடுத்து விட்டீர்களே, அது எவ்வளோ பெரிய வேதனைக்குரிய விஷயம். தயவு செய்து இந்த மாதிரியெல்லாம் இனி வராமல் இருப்பதற்கான ஒரு நிலையை காவல்துறையும் அரசாங்கம் செய்ய வேண்டும். பொதுமக்கள் முன்பால் தான் யார் என்பது தெரிய வேண்டும். இந்த குரோதமான செயல்கள் நடக்க வேண்டாம் என்றால் கள்ளுக்கடையை திறங்கள். ஏன் உங்கள் டாஸ்மார்க்கை விட இது ஒன்றும் கெட்டுப்போகிற விஷயம் கிடையாது. ஒரு டாஸ்மார்க்கில் அவ்வளோ பேரும் குடிச்சு கும்மாளம் போட்டு வருங்கால தலைமுறை, ஏன் தமிழகமே தரைகிட்டு போய் கிடக்கிறார். சிந்திக்கிறானா யாராவது? ஆண் சிந்திக்கிறானா? பெண் சிந்திக்கிறாங்களா? இந்த டாஸ்மார்க் அடிமைப்பட்டவங்க யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு பேசி 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 தன்னுடைய வாழ்க்கையில் உடல் நலத்தை கெடுத்து விட்டார். குடிச்சு 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 கும்மாளம் போட்டு போகுது. எவ்வளோ மக்கள் அழிஞ்சிக்கிட்டு. அந்த அழியாத திறத்தன்மையோட இந்த பதநீரை இறக்கி கொடுத்தா கூட அவங்க உடல் நலம் பாதிக்கப்படாது, உடல் பேணப்படும். ஆக அப்போ கள்ளுக்கடையை தரங்க, இந்த பணியேறி பிழைக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்க. எதற்காக இந்த சம்பவங்களை நடக்கணும்? ஒரு சாதாரண குடிமகன் தானே. அந்த சாதாரண குடிமகன் ஒரு பிழை செய்தால் கூட அதற்கான தண்டனை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை இருக்கிறது. அதை எடுத்திருக்கலாமே. அதை விடுத்து 2 கால்களையும் ஊனப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்தால் என்னவென்று சொல்வது? பொதுமக்கள் எப்படித்தான் வாழ்வது? அகிலத்திரட்டு ஆகமத்தில் ஐயா சொன்ன வரலாறு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதே. தயவு செய்து இதை நான் நன்மையாக கண்டிக்கிறேன். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளும் இதை நியாயமான முறைப்படி கையாள வேண்டும் என்பது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாவப்பட்ட அந்த பனை தொழிலாளிக்கு
ஒரு உரிய வாழ்வுக்குரிய தன் வாழ்வாதாரத்தை இழந்து கிடக்கிறான். அதற்குரிய ஏதேனும் உதவிகளை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களே, பிரச்சனைக்குரிய விஷயம்தான். அதற்காக போராட்டம் தீர்வல்ல. நாம் நியாயமான முறையில் வாதாடுவோம். வாதாடி இதற்கு நியாயத்தை பெறுவோம். அதற்காக யாரையும் நாம் குறை சொல்லியும் ஒன்றும் ஆகப் போவதில்லை. என்ன நிலைமை அதுதான் நமக்கே தெரியும். அந்த நிலைமையை மாற்ற வேண்டியது உங்கள் சிந்தனையில் இருக்கிறது. நீங்கள் சிந்தியுங்கள். ஐயா உண்டு.